தனுஷ் கூப்பிட்டாலும் போக மாட்டியா? மோசமா பேசிய மேனேஜர். கடுப்பான சீரியல் நடிகை. சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வானத்தை போல என்ற தொடரில் துளசி கதாபாத்திரத்தில் நடித்து தமிழக மக்களின் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் தான் நடிகை வானியா ஆனந்த். அந்த தொடர் முடிந்த பிறகு கயல், அன்னம், மருமகள் சீரியல்களின் சங்கமத்தில் ஒரு ஸ்பெஷல் ரோலில் நடிச்சிருந்தார். அடுத்து அவர் என்ன சீரியல் நடிக்கப் போகிறார் என்பதை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்கும் நிலையில் சினி உலகம் சேனலுக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் நான் நடிகையாவேன் என்று நினைக்கவே இல்லை. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்கு சென்று அழகான ஒருவரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆக வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். ஆனால் தோழி ஒருவர் தான் என்னை ஆடிஷனுக்கு அழைத்து சென்றார். அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆகி நடிகையாகிவிட்டேன். நடிகையாக நான் மாறினாலும் எனக்கு என்ற சில வரைமுறைகளை நான் வைத்திருக்கிறேன். அதனுடன் தான் நடித்து வருகிறேன். கிளாமராக நடிக்க மாட்டேன், மிகவும் நெருக்கமான காட்சிகளில் நடிக்க மாட்டேன் என்று சில வரைமுறைகளை நான் வைத்திருக்கிறேன் என்றார். சீரியல் நடிகை வானியா கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒருவரிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவர் தனுஷின் மேனேஜர். நான் தனுஷ் சார் புதிதாக தயாரிக்க இருக்கும் திரைப்படத்தில் நடிப்பீர்களா என்று கேட்டார். நானும் சினிமாவில் நடிப்பதற்கு தயார்தான், ஆனால் ஓவர் கவர்ச்சி காட்ட மாட்டேன் என கூறிவிட்டேன். அதைத் தொடர்ந்து அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பேசினார். நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செய்ய மாட்டேன், அதில் எனக்கு விருப்பமில்லை, அப்படி எனக்கு எந்த பட வாய்ப்பும் வேண்டாம் என சொல்லிவிட்டேன். அதன் பிறகு தனுஷ் கூப்பிட்டாலும் போக மாட்டீங்களா என கேட்டார். உடனே நான் அந்த உரையாடலை நிறுத்தி கொண்டேன். தனுஷ் கூப்பிட போவியா? இதே போல வேறு ஒருவரும் தனுஷின் பெயரை பயன்படுத்தி அவரின் தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு வாய்ப்பு தருவதாக சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என கூறினார். எனக்கு மட்டுமல்ல, இதுபோல பல நடிகைகளுக்கும் இதுபோல அழைப்பு வருகிறது. இது தனுஷ் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கலாம். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் இப்போது வெளிப்படையாக சொல்லுகிறேன். இது என்ன என்று விரைவில் விசாரித்து தக்க நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நடிகை வானியா ஆனந்த் அந்த பேட்டியில் பேசியுள்ளார்.